இதோ என் கையில் இருக்கே இது பேர் தான் மினி பிரிண்டர். இதை வச்சு என்ன செய்ய முடியும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மினி பிரிண்டரை ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறது மூலியமா நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். முதல்ல மினி பிரிண்டர் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் ஃபோனில் iPrint ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி மினி பிரிண்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் மினி பிரிண்டர் கனெக்ட் ஆகலைன்னா அப்போது ஃபன் பிரிண்ட் ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பிரிண்டர் வேறு ஆப் கூட கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஆப் எதுன்னு இந்த பிரிண்டை வச்சு பார்த்துக்கலாம். இந்த பிரிண்டரில் ஃபோட்டோ, டெக்ஸ்ட், கார்ட்டூன் எல்லாமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேப்பர் மட்டும் வாங்கினா போதும். எஸ், இந்த பிரிண்டர் பேப்பரை ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்டில் ஹிட் பண்ணுறது மூலியமாக பிரிண்ட் எடுக்குது. அதனால் நம்ம இதுக்கான பேப்பர் மட்டும் வாங்கினா போதும். இதில் இங்க் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பிரிண்டருக்காகவே ஸ்பெஷலாக கிடைக்கிற பேப்பர் தான் இது. இதை நீங்கள் மோஸ்ட்லி பில்ஸில் பார்த்துருக்கலாம். இதை நீங்கள் ஈஸியாக ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாங்கிக்கலாம். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். மினி பிரிண்டர் சைட்டில் கொடுத்துருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த ரோலை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டரை நான் முக்கியமாக வாங்கினதுக்கான காரணமே இதில் நம்ம QR கோடை ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்க முடியும். உங்கள் டிரைவ் லொக்கேஷனாக இருக்கலாம், வைஃபை பாஸ்வேர்டாக இருக்கலாம், யூடியூப் லிங்காக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம். ஈஸியாக QR ஜென்ரேட் பண்ணி உங்கள் நோட்ஸில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலும் அவங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் இல்லை அவங்களுக்கு தேவையான நோட்ஸை QRஆக கன்வெர்ட் பண்ணி அவங்க பின்போர்டில் பின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிரிண்டரில் சில லிமிட்டேஷனும் இருக்குது. இது 200 dpi மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். டிபிஐ பற்றி சொல்லணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ டிபிஐ அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ பிரிண்ட் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். 300 dpiலையும் இந்த மாதிரி தெர்மல் பிரிண்டர்ஸ் கிடைக்குது. அதை கம்பேர் பண்ண போது இதோட குவாலிட்டியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ப்ரைஸை கம்பேர் பண்ண போது இது ஒர்த்து தான். அதே மாதிரி இந்த பிரிண்டரில் ரொம்ப பிளாக்காக இருக்கிற பிரிண்ட்டையும் எடுக்க முடியாது. அப்படி எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா பிரிண்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த பிரிண்டரை வாங்குறதா வேணாமாங்கிறது உங்கள் இன்ட்ரெஸ்டில் இருக்குது. இந்த பிரிண்டரை நீங்கள் டியோட் ஆப்லையும் வாங்கலாம் 799 ருபீஸ்க்கு. இல்லை அமேசானில் 1000+ ருபீஸ் கொடுத்தும் வாங்கலாம். இதே மாதிரி பிரிண்டர்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அது கனெக்ட் பண்ணுற ஆப்பு ஒவ்வொரு பிரிண்டருக்கும் வேறையாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. மற்றபடி டியோட் ஆப்பில் இருக்கிற பிரிண்டரே ஒர்க் பண்ணுறதுல போதுமானதாக இருக்குது. அதே மாதிரி அது கொடுக்குற ஆப்பு ஓகேவாக இருக்குது. பட் ஃபன் பிரிண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்பு தான் இப்போதைக்கு இந்த தெர்மல் பிரிண்டருக்கான பெஸ்ட் ஆப். பட் டியோட் ஆப்பில் வாங்கினீங்கன்னா அந்த ஆப்புக்கான பிரிண்டரு தரமாட்டாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க.